மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே ஊர் நாட்டாமை பொறுப்பு வாங்க சிவாஜி என்பவர் இடையூறாக இருப்பதாக கூறி அவரது வீட்டில் இருந்தவர்களை தாக்கி வீட்டின் ஜன்னலை உடைத்து தகராறில் ஈடுபட்ட திமுக நிர்வாகி சண்முகம் என்பவரால் பரபரப்பு ஏற்பட்டது. இதில் சிவாஜியின் மனைவி, மகன், பேரன் ஆகியோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் புகாரின் பேரில் போச்சம்பள்ளி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எனக்கு பதவி தரல அப்படின்ற ஒரு முன்வரது பகையால சுமார் ஒரு 9:30 மணி அளவில் என்னுடைய வீட்டு பின்பக்கம் வந்து தேவையில்லாத தகாத வார்த்தைகளை பேசி அவரும் அவருடைய மகன் நந்தகுமார் என்றவரும் தேவையில்லாத தகாத வார்த்தை பேசி எங்களை வெளியே கூப்பிட்டு அடிக்கிறதுக்கு வந்தாங்க. என்னுடைய வீட்டில் இருக்கிற ஜன்னல் அடிச்சு உடச்சிட்டாங்க. என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் போய் கேட்கும்போது அப்படிதான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க. அது என்ன அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்க வந்த என்னுடைய தாய், என்னுடைய வைஃபு, என்னுடைய குழந்தை இவங்க எல்லாருமே வந்து சராமரியா ஈவிரக்கம் இல்லாமல் கோலால் எடுத்து அடிச்சிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே சென்னம்பேடு ஏரிக்கு செல்லும் கால்வாய் கரையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வீடுகளை அகற்றி ஏரிக்கு செல்லும் கால்வாயை அகலப்படுத்தி கரையை பலப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்று வேதனை தெரிவிக்கும் விவசாயிகள் தங்களது நலனை கருத்தில் கொண்டு கால்வாய் கரையை ஆக்கிரமித்து கட்டியுள்ள கட்டிடங்களை அகற்றி ஆரம்ப காலத்தில் இருந்து கால்வாய் போன்று சீரமைத்து தண்ணீரை சீராக கொண்டு செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கேரள மீனவர்கள் தூத்துக்குடி கடல் எல்லைக்குள் வந்து மீன்பிடிக்க தடை விதித்து ஆய்வுக்குழுவின் அறிக்கையில் இருக்கும் பரிந்துரைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தூத்துக்குடி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மீன்வளத்துறை இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். அவனுக்கு வேணும்னா எங்களுக்கு 5 நாட்டுகள் மில்க்கு உள்ள வரக்கூடாதுன்னா அப்படின்னா 5 நாட்டுகள் மில்க்கு வழங்க போறான். சரி, தேநீட்டு தங்கி தொழில் பண்றவனுக்கு அந்த அதிகாரம் அவனுக்கு கிடையாது. இந்த அனுமதி ஏன் அவங்களுக்கு கொடுத்தாங்க? அவனுக்கு கொடுத்த அனுமதி எனக்கு வேணும், இல்ல அவனை நிறுத்து. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. மதுரை முனிச்சாலை சந்திப்பில் அதிமுக அம்மா பேரவை சார்பில் வாக்காளர்களை சந்திக்கும் வண்ணம் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, RB உதயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். தொடர்ந்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக ஆக்கியதே திமுகவின் சாதனை என விமர்சித்தார். மேலும் முதலீட்டை ஈர்ப்பதாக கூறி வெளிநாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் சைக்கிள் ஓட்டுவிட்டு நாடு திரும்பியதாகவும் குற்றம் சாட்டினார். மதுரை உத்தங்குடி பகுதியில் இந்தியா யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் தலைமையில் நடைபெற்றது. மாநில முக்கிய நிர்வாகிகள், நாடாளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி, வெவ்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பல நிர்வாகிகள் பொதுக்குழுவில் பங்கேற்ற நிலையில் பொதுக்குழு வாயிலாக 23 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய கட்சியின் தேசிய தலைவர் காதர் மொஹிதீன், திருப்பரங்குன்றத்தில் உள்ள மக்கள் நூற்றாண்டு காலமாக ஒற்றுமையாக வாழ்ந்து வந்த நிலையில் வெளியிலிருந்து சிலர் பிரச்சனையை தூண்டிவிட்டு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே புனித ஜோசப் ஆங்கில மேல்நிலைப் பள்ளியில் மாணவிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் பெற்றோர், உறவினர்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆத்திரமடைந்த உறவினர்கள் பள்ளியை அடித்து நொறுக்கி சூறையாடினர். மேலும் பள்ளிக்கு வெளியே தவளக்குப்பம் சந்திப்பில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் கடலூர் சாலையில் 5 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் ஸ்தம்பித்தது. 6 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சாலை மறியல் போராட்டம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு கைவிடப்பட்டு அனைவரும் கலைந்து சென்றதால் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கணவன் நினைவு நாளிலேயே மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் பெண் வீட்டார் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக கூறி எரிக்க வேண்டாம், புதைக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதை ஏற்றுக்கொள்ளாத பிரம்மபுரம் பகுதி பெரியோர்கள் தூக்கிலிட்ட உடலை எரித்து விடுவதுதான் தங்களது ஊரின் வழக்கம் என்று கூறி புதைக்க மறுத்த நிலையில் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேனி மாவட்டம் கம்பம் அருகே சாலை நடுவே உள்ள தடுப்பில் மோதி கட்டுப்பாட்டை இழந்த ஆட்டோ 10 அடி பள்ளத்தில் விழுந்ததால் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் கோவில்பட்டியில் சாதிவரி காரணமாக இளைஞரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவத்தின் காரணமாக காவல்துறையினர் அதே பகுதியைச் சேர்ந்து தாய் மற்றும் மகனை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய நிலையில் அவர்களுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் சாலையோரம் உள்ள புளிய மரத்தில் அரசு பேருந்து மோதியதால் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் 5 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் வடலூர் காவல் நிலையத்தில் பெரியார் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் இன்று சீமான் ஆஜராக வேண்டிய நிலையில் ஆஜராகாமல் இருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தொடர்ந்து சீமான் சார்பில் அவரது கட்சியின் வழக்கறிஞர் காமராஜ் வடலூர் காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும் விதமாக மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவருக்கு மீன் குழம்பில் விஷம் கலந்து கொடுத்து மனைவி கொலை செய்தது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அப்பெண்ணை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் சேப்பாக்கம் அருகே கார் ஒன்று பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. 5 நண்பர்கள் சென்னையிலிருந்து கார் மூலம் பழனிக்கு செல்லும் வழியில் விபத்தில் சிக்கிய நிலையில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். தொடர்ந்து இருவரின் உடலை கைப்பற்றிய போலீசார் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர். கடலூரில் பாஜக சார்பில் அக்னி கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் 2025 பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தம்மன் சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அவர் கடலூர் பகுதியில் ரயில் பாதை அமைக்க மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தொல்லியல் ஆய்வாளர் இமானுவேல் கள ஆய்வு மேற்கொண்ட போது ஆற்றில் சோழர் கால கலை அமைப்பு கொண்ட சுடுமண் பொம்மை கண்டெடுக்கப்பட்டது. கண்டறிந்த சுடுமண் பொம்மை குழந்தை தாயிடம் பால் அருந்துவது போன்ற வடிவமைப்பில் உள்ளது. சாம்சங் தொழிலாளர் பணியிடை நீக்கம் குறித்த பேச்சுவார்த்தையில் தொழிலாளர் நல ஆணையம் அளித்த அறிவுரையை தொழிற்சாலைகள் ஏற்காததால் வரும் திங்கட்கிழமை குடும்பத்துடன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக சிஐடி மாநில செயலாளர் சவுந்தரராஜன் அறிவித்துள்ளார். தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிர்வாகம் மெத்தன போக்கை கண்டித்து தொடர் போராட்டங்களை சிஐடி மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் உண்டியல்கள் தைப்பூசத்தை முன்னிட்டு வருகை தந்த பக்தர்கள் கூட்டத்தால் 21 நாட்களில் நிரம்பியது. இதையடுத்து உண்டியல்கள் திறக்கப்பட்டு எண்ணப்பட்டதில் பக்தர்களின் காணிக்கை வரவு ரூபாய் 3,32,92,776 கிடைத்துள்ளது. தங்கம் 557 கிராம் மற்றும் வெள்ளி 21,255 கிராம் மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகள் 1,153 கிடைக்கப்பெற்றது. தென்காசி அடுத்த சுரண்டையில் அதிமுக நகர செயலாளர் சங்கர் ஏற்பாட்டில் சுரண்டை நகரத்திற்குட்பட்ட பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தென்காசி அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான செல்வமோகன் தாஸ் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக நகர கழகத்தைச் சேர்ந்த வார்டு நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், சார்பு அணி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்ட நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டு தேர்தல் வியூகம் குறித்தும் எடுத்துரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அடுத்த பால்நல்லூர் பகுதியில் வேலை செய்யும் வடமாநில வாலிபர்களுக்கு அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்த கலா என்ற பெண் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரிடமிருந்து 9 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அப்பெண்ணை ஸ்ரீபெரும்புத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ரூபாய் 1.5 கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்றது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் மாசி மாத அம்மன் கோவில் திருவிழாக்கள் நடைபெறவுள்ள நிலையில் அம்மனுக்கு ஆடுகளை வெளியிடவும் உறவினர்களுக்கு விருந்து வைக்கவும் மக்கள் ஆடுகளை அதிகமாக வாங்கி சென்ற நிலையில் அனைத்து ஆடுகளும் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தது. பெங்களூருவிலிருந்து கன்னியாகுமரிக்கு காரில் புகையிலை போதை வஸ்துக்கள் கடத்துவதாக ஓமலூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காமலாபுரம் வழியே வந்த காரை நிறுத்தி சோதனை செய்த போலீசார் காருக்குள் ரூபாய் 5 லட்சம் மதிப்புள்ள 350 கிலோ புகையிலை போதைப் பொருட்களை கண்டறிந்தனர். இதனை காருடன் பறிமுதல் செய்த போலீசார் கடத்தி வந்த ராஜஸ்தான் மாநிலம் பல்கோத்ரா மாவட்டத்தைச் சேர்ந்த பிரவீன் பர்மார் என்பவரை கைது செய்தனர். புகையிலை போதை வஸ்து கடத்தல் கும்பல் குறித்து மேலும் அவரிடம் விசாரித்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வெறிநாய்கள் கடித்ததால் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் வெறிநாயை நகராட்சி நிர்வாகம் பிடிக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே உள்ள சோமநாதபுரத்தில் ஆடுகளுக்கு இலைத்தழை அறுக்க சென்றபோது ஏற்பட்ட தகராறில் 2 நபர்கள் ஒருவருக்கொருவர் மாறி மாறி அருவாளால் வெட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோதலில் இருவருக்கும் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஒசூர் நகர காவல்துறையினர் இச்சம்பவம் குறித்து விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் மீனவர்கள் மீது அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திய இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்காலில் 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் தேசிய கொடியை அகற்றி கருப்பு கொடி கட்டி மீனவர்கள் அரசுக்கு தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனர். 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்கள் இலங்கை சிறையில் உள்ள படகு ஓட்டுநரை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்காத மத்திய மற்றும் புதுச்சேரி மாநில அரசை கண்டித்து கோஷம் எழுப்பியதோடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் 2 நாட்களில் ரயில் மறியல் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை விடுத்தனர். இந்த போராட்டம் மேலும் வலுவடைந்து நாளை மறுநாளும் உண்ணாவிரத போராட்டமோ இல்லை ரயில் மறியல் போராட்டமோ இல்லை சாலை மறியல் போராட்டமோ இல்லை கடை அடைப்போ இவ்வாறு இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும் என்பது எங்கள் 11 கிராமம் சார்பாக நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நீலகிரி மாவட்டத்தில் விளையும் ஊட்டி கேரட்டில் கலப்படம் செய்வதை தடுக்க தோட்டக்கலை இணை இயக்குநர், உதகை துணை காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட குழு அமைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று நடவடிக்கை எடுத்துள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் 7 நாட்களுக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். எல்லா ஆட்சியிலும் கொள்ளை சம்பவங்கள் நடந்து கொண்டிருப்பதாக குற்றம் சாட்டிய தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கயவர்களை காவல்துறை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்பு செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, விஜய்க்கு வைப்பிரிவு பாதுகாப்பு என்பது அரசியல்தான் என்றும், மயிலாடுதுறையில் நடைபெற்ற 2 பேர் கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் குற்றவாளிகளை இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எல்லாம் அரசியல் தான். சார், இப்போ மயிலாடுதுறை 2 தட்டி கேட்ட 2 கல்லூரி மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. கூட்டணி கட்சியா இருக்கும்போது நீங்க இது வரைக்கும் கேள்வி நாங்க தொடர்ந்து மக்கள் மன்றத்துல சட்டமன்றத்துல கேட்டு இருக்கிறோம். காவல்துறை இரும்பு கரம் கொண்டு இப்படிப்பட்ட ஆட்களை ஒடுக்க வேண்டும், அடக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.